சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து மனசு மாறினதை எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரவி சொல்றாங்க, லேட்டாக டிசிஷன் எடுத்தாலும் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்க முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் கரெக்டாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, ஆமாம் என் பையன் எப்பயும் கரெக்டாக தான் இப்போ பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி முருகனுக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த காசு கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க முருகனை கடைக்கு. அப்போ கடைக்கு முருகனும் வராங்க, அந்த காசும் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது தேங்க்ஸ் சொல்ல சொல்லி வித்யா கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு முருகன் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பேசுறது இல்லையா, நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு முருகன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் பேசுகிறோம், நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. கஷ்டத்தில் இருக்கிறப்போ ஒருத்தருக்கு உதவாமல் இருக்கிறாங்க பாருங்கள், அப்போ தான் அவங்களோட குணம் தெரியுது அப்படின்னு ரோகிணி இன்டெரக்டாக வித்யாவை சொல்லுவாங்க. அப்புறம் முருகன் கேட்பாங்க, இந்த ஃப்ரிட்ஜோட விலை எவ்வளோ அப்படின்னு 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே தான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க கம்மி பட்ஜெட்டில் பண்ணித்தரேன் நான் உங்களுக்கு அப்படின்னு ரோகிணி அமுச்சு வச்சுருவாங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் தினேஷ் வருவாங்க, கூப்பிடுவாங்க கல்யாணின்னு ரோகிணி ரொம்ப ஷாக் ஆகி அவங்கள பார்க்குறாங்க. தினேஷ் கேட்குறாங்க, எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக பணம் வேணும் கொடு அப்படின்னு என்கிட்ட எங்கே இருக்குது காசு, நானே கஷ்டத்தில் இருக்கேன், என்கிட்ட இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தினேஷ் சொல்கிறாங்க, உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு நான் எங்கேயும் பார்க்கல, நீ எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்க, எவ்வளோ பொய் சொல்லி எவ்வளோ பேரை ஏமாற்றிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க தினேஷ். உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நீ அதை பற்றி எல்லாம் பேசாத அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. எனக்கு உன்கிட்ட பணம் கேட்டு கேட்டு போர் அடிச்சிடுச்சு, நீ எனக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக ஒரு 10 லட்சம் கொடுத்துரு அப்படின்னு தினேஷ் கேட்குறாங்க ரோகிணிக்கிட்ட. அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க ரோகிணி. என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், இப்போ கேட்டால் நான் எப்படி ரெடி பண்ணுவேன், என்கிட்டலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இல்லையா, நான் முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க தினேஷ். உடனே கால் பண்ண போகிறாங்க, அதுக்குள்ளே ரோகிணி அதை தடுத்துடுறாங்க. உங்கள் மச்சான் ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்கிடுறாங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தினேஷ் சொல்கிறாங்க. போதும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீதாவை அருண் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, நாங்கள் மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லைட்டு மோதிரம் நெகை அந்த மாதிரி எல்லாம் வாங்கி போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் சீதா வர்றதே எனக்கு மகாலட்சுமி வர்ற மாதிரி, நான் எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு அருணோட அம்மா சொல்கிறாங்க. எல்லாரும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வர்றது நீங்கள் அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அவங்க மாமியாரெல்லாம் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறது கிடைக்கிறது பாக்கியம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்ட அண்ணாமலை ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லைல்ல, அதனால அவங்க அண்ணாமலை ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் முத்து சொல்கிறாங்க, எனக்கு மீனாவை பிடிக்கல ஆரம்பத்தில், ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நானும் மீனாவும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் அப்பா எனக்கு எது பண்ணாலும் சரியாக பண்ணுவாருன்னு தான் அவர் சொன்னாரேன்ட்டு தான் நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கோன்னு பேசுகிறாங்க. எல்லாரும் பொண்ணு பார்த்து முடிச்சதும் சீதா எங்கள் வீட்டுக்கு வர்றது ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு அருணோட அம்மா சொல்கிறாங்க. அடுத்து வர்ற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.